தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. அருமையான ஜோசப் ஆறுமுகம் சகோதரர் சொன்னதுபடி தேவனுடைய கிருபையினாலே 1982 இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கத்தான் புதிய ஏற்பாடை படித்தேன், குறை சொல்கிறதுக்காக, வையிறதுக்காக. அதில் நான் தொடப்பட்டு இவரே மெய்யான ஒளியாக ஜோதியாக அறிந்து அவரை முழு மனதோடு 1982 ஏற்றுக்கொண்டு பக்கத்தில் உள்ள சிஎஸ்எஸ் சபைக்கு விசுவாசியாகி தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன். அதோடு என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், என்னுடைய இன மக்கள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சொல்லாமல் இருக்க முடியாது. எப்படி ஒரு குடிகாரன் போதை அதிகமாயிட்டா எப்படி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, அதுபோல் ஆவிக்குரிய வகையில் ஒருத்தர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுட்டா அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாது, அவனால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால பல கஷ்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், என்னுடைய இன மக்களாலே பல கஷ்டங்கள், துன்பங்களோடு கூட நூற்றுக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, ரட்சிப்புக்குள் வழி நடத்த, அதில் நிறைய ஊழியர்கள் எழும்பப்பட ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சிஎஸ்எஃப் போதகராக நான் 5 வருஷம் பணியாற்றினேன் மதுரை ஜார்ஜ் ஆலயத்தில். அதன் பிறகு என்னுடைய இன மக்கள் மேலே ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, இனமெல்லாம் பாதாளத்துக்கு நோக்கி, காரியர்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் சுகபோகமாக இருந்தால் போதுமா என்று. ஜார்ஜ் ஆலயம் பொதுவாக சிஎஸ்ஐ தெரியும் உங்களுக்கு, அரசாங்க வேலை மாதிரி. அவ்வளவு சலுகை, அவ்வளவு வசதி, அவ்வளவு இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு, ராஜினாமா பண்ணிவிட்டு 1989 அல்லது 90 நான் கடச்சநேந்தலில் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அங்கே என்னுடைய இன மக்கள் நாய்க்குமார்கள் நிறையா இருக்காங்க, குறி சொல்கிறவங்க. எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் கனம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம உள்ளூரில் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து செய்வோம்னு தான் அங்கே ஆரம்பித்தேன். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பெங்களூரில் ஜிப்சி மிஷன் சொல்லி ஒன்று அறிமுகமாகி அதில் படிக்க வச்சு இந்த குடும்பங்களை நான் பராமரித்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டி ஆகிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து நிலை நிறுத்த, இடம் வாங்க, சர்ச்சை கட்ட, இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை ஸ்பிரிச்சுவல் லீடராக என்னைய அந்த ஸ்தாபனத்திலேருந்து போட்டுருந்தாங்க. ஆகவே என் குடும்பத்தை பார்க்காம, பிள்ளைகளை பார்க்காம முழு நேரமாக 24 மணி நேரம் இப்படியே அலைஞ்சி நிறையா நன்மைகளை, ஆவிக்குரிய நன்மைகளை செய்திருக்கிறேன். அதன் பிறகு குடும்ப பிரச்சனை எனக்கு 1994 குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு அதனால் அந்த ஊரில் இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகி அந்த ஸ்தாபனத்திலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கே போயிடுவோம்னு சத்தியமூர்த்தி நேரத்துக்கே போயிட்டேன். திரும்ப அங்கே ஆண்டவர் கிருபையினாலே பட்ட மரம் தெளித்ததை மாதிரி அங்கே ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி திரும்ப நடத்தினேன். திரும்ப ஆண்டவர் திரும்ப ஆசீர்வதிச்சார். என் நம்பிக்கை அற்று போன நிலைமையிலெல்லாம் திரும்ப ஆசீர்வதிச்சார். என்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வந்தவங்க எல்லாம் டாப்பில் இருக்காங்க, மகிமையாக இருக்காங்க. தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஸ்தாபனமும் இல்லாமல், சிஎஸ்சிக்கும் போக முடியாமல், இந்த ஸ்தாபனமும் இல்லாமல், எந்த ஸ்தாபனமும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலைமையில் நான் காணப்பட்டேன். எந்த ஊழியர்களும் அந்த ஆதி அன்பை நினைக்கல, எல்லாம் மறந்துட்டாங்க.
எந்த உதவியும் செய்யாத இந்த ஜோசப் ஆரம்பம் அவங்கள மாதிரி இவங்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை. இந்த இடம் பார்த்து வீடு எல்லாம் சொன்னார் சாட்சி. எதுவுமே நான் செய்யலை, முடியல, என்னால் நானே எந்திரிக்க முடியாமல் இருக்கேன்னா இன்னொருத்தரை எப்படி தூக்க முடியும்? ஆனால் என்னையை மட்டும் அவர் மறக்கலை. ஊரில் ஒரு பிரச்சனை வரும்போது ஊருக்காரங்க ஒரு மத பிரச்சனை ஒன்று வந்தது. அதில் நியாயம் பக்கம் நான் நின்று மத அடிப்படையில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்க. ஊழியர்கள்லாம் சண்டை வேணாம், போராட்டம் வேணாம்ப்பான்ட்டு சொல்லும்போது என்னுடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் ஊரோடு மோதுனாங்க. அந்த வகையில் என்னைய புறக்கணித்தாங்க. என்னைய அவங்க ஜாதியை விட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு ஊருக்காரங்களை இவங்க குற்றப்படுத்தின மாதிரி இவங்கனால நான் என்னைய ஒதுக்கிட்டாங்க. இவரோட சேர்றவங்களுக்கு ஃபைன் சொல்லிட்டாங்க. என்னோட தீவிரவாதி மாதிரி. ஆனாலும் அதில் ஒரு ஊழியக்காரன் என்னை நேசிக்கிறாருன்னா கூப்பிடுறாருன்னா இவர் தான். இவர்கிட்ட சொன்னேன், ஐயா இவர் கூப்பிடும்போது, தம்பி என்னை கூப்பிட்டா அவங்க ஃபைன் போட்டுருவாங்களே, உனக்கு அவதாரம் வச்சுருவாங்களேன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, ஏன் இஷ்டம் ஐயா, நான் எத்தனையோ ஊழியர்களை கூப்பிடுறேன், அது மாதிரி உங்களை நீங்கள் மூத்த ஊழியக்காரையும் கூப்பிடுறேன்னு சொல்லி அப்படி சொன்னார். அதனால் எந்த ஸ்தாபனத்துக்கும் போக முடியல, எங்கேயும் நான் இருக்க முடியல. கடைசியில் 40 ஆண்டு மேலே ஊழிய அனுபவத்தில் 4 காரியங்களை தொகுத்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நோட்டீஸாக உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். 4 பாயிண்ட், 4 காரியங்களை மெயினாக வச்சு பரப்பணும், எல்லாருக்கும் சொல்லணும். எப்படி ஒரே சத்தியம் 4 சுவிசேஷம் பரவ வைக்கிற மாதிரி அப்போஸ்தல ஆதி உபதேசத்தை 4 விதமாக சட்டமாக கட்டளையாக தொகுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு பின்னணியோ ஸ்தாபனமோ தலைவரோ எந்த இளவும் கிடையாது. தனித்து விடப்பட்டு தான் இருக்கேன். இயேசு தான் எனக்கு தலைவர். அல்லேலூயா. இது எல்லா ஊழியர்களும் கடைப்பிடிக்கணும், சொல்லணும் என்ற புரிதலோடு தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பொதுவாக என்னை எல்லாரும் அறிஞ்சவங்க கூப்பிட மாட்டாங்க. இன்றைக்கு உள்ள ஆளுங்க கொஞ்சம் அவங்க இப்போ என்ன கலப்பட உபதேசத்தில் இருக்காங்க. நான் சொன்னால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது உண்மைன்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி மண்ணையும் சோத்தையும் சேர்த்து குழப்பி சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இன்றைக்கி உள்ள போதர்கள் முழுவதும் உலக அளவில் சொல்கிறேன், உங்களை மட்டும் சொல்லலை, இவரை மட்டும் சொல்லலை, எல்லாரையும் மொத்தமாக சொல்கிறேன். அது உங்கள் மேலே குத்தம் இல்லை. உங்கள் முன்னோர்கள் அப்படி உங்களை நடத்தியிருக்காங்க, அவங்க முன்னோர்கள் அவங்க நடத்தியிருக்காங்க. இப்படியே போனால் மார்ட்டின் லூதர் இதிலிருந்து வருது, அந்த புரட்டஸ்டாண்டிலிருந்து வருது. அங்கே அவர் எங்கேருந்து வந்தார்னா அங்கே ஆர்சியிலிருந்து அவர் புரட்சி செஞ்சு வந்தார் 4ஆம் நூற்றாண்டில். அவங்க ஒவ்வொரு தலைவர், ஒவ்வொரு கமிட்டி, ஒவ்வொரு ஸ்தாபனம், ஒவ்வொரு சபை, ஆனால் இயேசுவின் பேரால் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்போ இன்றைக்கி நடக்கிற சம்பவம். அந்த அளவு தான் நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் யாரும் தப்பிக்க முடியல. அதில் ஒரு தீ எறியும் போது தப்பி கொல்லிய மாதிரி இப்போ டக்குன்னு வெடித்து சிதறி இப்போ நான் வெளியே வந்திருக்கேன். இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது அதெல்லாம் ஸ்தாபனத்தில் சிக்கியிருக்காங்க, தலைவர் சிக்கியிருக்காங்க, பிஷப்பில் சிக்கியிருக்காங்க, போப்பில் சிக்கியிருக்காங்க, ரெவரண்டில் போதகர்களில் சிக்கியிருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தான் திரும்ப நான் அங்கே போகாமல் இயேசுவை சார்ந்து கொண்டிருக்கிறேன். இது அதனால் இது எல்லாருக்கும் அந்த புரிதல் இல்லாதனால எல்லாருக்கும் விளங்க வைக்கிறது சும்மா லேசான காரியம் இல்லை. விளங்க வைக்க லேசில் முடியாது, ஆனாலும் விளங்கணும். அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது, விளங்கணும். சிறு பையனாக இருக்கும்போது நான் சிறுவனை போல யோசித்தேன், பெரியவனாகும் போது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அந்த மாதிரி நம்ம ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி சரீரம் வளருதோ ஆவிக்குரிய வகையிலையும் நம்ம வளரணும். ஆதி அப்போஸ்தலர்கள் அதை தான் சொன்னாங்க. காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளைப் போல பால் உண்ணத்தக்கவர்களானீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தின்மை அறியத்தக்க வளர்ச்சி பகுத்தறிவுன்னு சொல்லி எபிரேயர் 5 அதிகாரத்தில் 13-14 இருக்குது. இந்த பகுத்தறிவு, இந்த வளர்ச்சி, இந்த பூரணம் ஆதி அப்போஸ்தலர் ஊழியத்தில் தான் இருந்தது, இருக்குது, இப்போவும் இருக்குது என்ற காரியத்தை அறிஞ்சு
ஊழியர்களை முழுவதும் அந்த இடத்த கொண்டு வரணும் என்ற முயற்சியில் இப்போ எனக்கு கோல் மாடல் அதுதான். அந்த புரிதலில் தான் இப்போ இருக்கேன். என் யூடியூப் முழுவதும் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஊழியம் முழுவதும் இப்போ அப்படி மாறிடுச்சு. அதைத்தான் சொல்ல வர்றேன். மற்ற சபைகளில் பொதுவாக அது இல்லாதனால என்னுடைய வார்த்தைகள் முரண்பாடாக இருக்கும். எப்படி இயேசு பேசும்போது யூதர்களுக்கு எப்படி இருந்தது? முரண்பாடாக இருக்குது. அழிக்க வந்திருக்கான், நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்திருக்கான், அப்படி தான் சொன்னாங்க. தீர்க்க தரிசனத்தை எதிராக பேசுகிறான், அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்னா, மத்தேயு 5:17 தீர்க்க தரிசனமாவது நியாயப்பிரமாணத்தையாவது அழிக்க வந்தேன்னு எண்ணாதீங்க, அழிக்கல்ல நிறைவேற்றத்தான் வந்தேன்னு சொன்னார். ஆகவே இயேசுவை பற்றி தவறான புரிதல் யூதர்களுக்கு இருந்ததுனால தான் சிலுவையில் வச்சு கொண்டாங்க. மத வெறி அந்த அளவில் கொள்கிற அளவில் அவங்க மத வெறி ஆனாங்க. இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க ஏறக்குறைய யூதர்கள் மாதிரி தான் இருக்காங்க. யூத கிறிஸ்தவங்கன்னு கூட சொல்லலாம். பாதி கிறிஸ்தவன் பாதி யூதன். அதான் கல்லையும் மண்ணும் சோறும் சேர்த்து சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறது காரணம் அதான். அப்படி தான் இருக்காங்க இன்னைக்கு இப்போ சொல்கிறேன், இப்போ கரண்டில் அப்படி தான் இருக்காங்க. அது உங்கள் மேலே குத்தம் இல்லை, உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாடம், அவங்களுடைய வழி அப்படி. ஆகவே இந்த தெளிவு உண்டாக்குறதுக்கு தான் பல சபைகளை என்னை கூப்பிட்டாலும் முதல்லையே என்னை பற்றி சொல்லிடுவேன். வீடியோக்கள்லாம் பாருங்க ஐயா, திருப்தி இருந்தால் கூப்பிடுங்க. இன்றைக்கி நான் செங்கல்பட்டு பக்கத்தில் ஊழியர் கூட்டத்தில் பேசக்கூடிய நாள். இன்றைக்கி முன்னாடியே அனுப்பிட்டேன் பாருங்கன்னு, அதனால் கூப்பிடல அவங்க. அதே தேதி இவர் புக் பண்ணிட்டார். போன 22 புக் பண்ணவர் டக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டார் 29ன்னு. அப்போ அங்கே வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். அங்கே கூப்பிட்டாலும் நான் வர முடியாதையான்னு சொல்லிட்டேன், இங்கே வந்துட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து திருநெல்வேலியில் கூப்பிட்ருக்காங்க. முதல்ல என் செய்தியெல்லாம் அனுப்பிடுவேன். இதை பார்த்து திருப்தின்னா கூப்பிடு, இல்லை நானும் வந்து வேஸ்ட்டு, ஏண்டா கூப்பிட்டோம்னு அவங்களும் ஒன்று நினைப்பாகி இப்படி காரியம் இருக்கிறதுனால முன்கூட்டியே நான் சொல்லிடுவேன். ஆனால் இவரும் ஏறக்குறைய என்னைய ஒரு அளவில் அறிஞ்சிருக்காரு. இருந்தாலும் கூப்பிட்ருக்காருன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அன்பினால் கூப்பிட்ருக்காரெல்லாம் உபதேசம் அறிஞ்சு கூப்பிட்ருக்காரான்னு இன்ன வரைக்கும் குழப்பத்தில் தான் இருக்கேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாமே தொகுத்து 66 புஸ்தகத்தையும் வேதாகமத்தில் தொகுத்து புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாடு என்ற புஸ்தகத்தை எழுதி கொண்டு வந்திருக்கேன். ஏறக்குறைய ஒரு 14 புஸ்தகம் வரைக்கும் எழுதி வெளியிட்டிருக்கேன். பத்திரிக்கை மெய்யான ஒளின்னு பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கேன். மெய்யான ஜோதின்னு புக்கு எழுதி 2001 அரெஸ்ட் ஆகி மதுரை மத்திய சிறையில் இருந்தேன். 2001 அப்போ சாமித்துறை லாயர் என்னைய ஜாமீன் எடுத்து, அப்போ இந்துவாக இருந்தவர், அதனால ரசிக்கப்பட்டு கிளாஸ் எடுத்து ஞானசாரம் எடுத்துட்டார். அப்போ இன்னும் ஏகப்பட்ட அளவில் சிறை அனுபவங்களில் நான் சொல்ல டைம் இல்லை, நேரம் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவில் சத்தியத்தை சொல்லிட்டு போகணும். என்னை பற்றி சொல்லி என்ன செய்ய? என்னை பற்றி சொல்கிறதுனால ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடையாது. நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களே தவிர சத்தியத்தை அறிகிற அந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் இழந்துடக்கூடாது என்பதுக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். அந்த தொகுத்து இந்த புஸ்தகத்தை நான் கொண்டு வந்ததுனால இப்போ இவர் சொன்னார், ஐயா எல்லாம் ஏழைகள் எல்லாம் ரூபா கொடுப்பாங்களான்னு கேட்டேன். 250 ரூபா அது போட்டிருக்கேன். அவங்க கொடுப்பாங்களா? ஐயா ரொம்ப ஏழைகள் கஷ்டப்படுறாங்க. சரி, அவங்க கொடுக்குறது கொடுக்கட்டும். ஏன்னா ஏசு என்ன சொன்னாருன்னு பவுல் என்ன சொன்னால், வாங்குறதை பார்க்கலும் இவங்க இப்படியே மாற்றிட்டாங்க. கொடுப்பதை பார்க்கலும் சொல்ல மாட்டீங்களே, வாங்குறதே பாக்கியம்னு மாற்றிட்டான். அதனால் வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட அந்த வக்கீல் மாதிரி, வக்கீல் வாங்கிட்டே தான் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி நம்ம வாங்கி வாங்கியே பழக்கம். நானும் ஊழியக்காரன் தான், பாடு உள்ள மனுஷன்தான். பெரிய பணக்காரனோ பெரிய கோடீஸ்வரனோ கிடையாது. உங்களை போல் பாடு உள்ள மனுஷன். என்னுடைய ரூபா பணம் காணிக்க வர்றது முழுவதும் இந்த புத்தகத்திலேயே போட்டு போட்டு எழுதி 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 போட்டு 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 வெளியிட்டு அதுவும் ஊழியர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். சத்தியம் போகட்டுமே, நீ என்ன செய்ய? காசை கொடுத்தா வாங்க மாட்டான். சத்தியம் போகணும், அந்த ஆத்திரம் நமக்கு தான் இருக்குது. அப்போ காசு வேணாம், கூடுவேனா வாங்கிட்டு போயிடுறான். படிக்கிறானா என்னன்னு தெரியல. அதனால் உங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் புஸ்தகம் உங்களுக்குன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்களால் முடிஞ்ச காணிக்க கொடுங்க, இல்லையான்னா வாங்கிட்டு போங்க. அதனால்
இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்னு மட்டும் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். வசனம் சத்தியம் இலவசம்தான். பேப்பர் சார்ஜு, பிரிண்டிங் சார்ஜு, இதனுடைய பிரயாசமெல்லாம் நான் உழைப்பெல்லாம் ஃப்ரீ. அதனால் இதை வார்த்தை பிரிண்டிங்கில் சொல்லி அடித்து கொடுக்கான கொடுப்பானா? இலவசமாக இலவசமாக கொடுங்க. உனக்கு சொன்னாரியா, எனக்கு காசை கொடுறான்னு கேட்குறான்ல. அதனால் எப்படியோ உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க, இல்லை ஃப்ரீயாக முடியலையான்னா வாங்கிட்டு போங்க. இது தொகுத்து இப்போ நான் சொல்கிற உபதேசம் சும்மா ஒரு ஊறுகாய் மாதிரி தான், உப்பு மாதிரி தான். உணவாக்குறது இதை வச்சு நீங்கள் ஆக்கிக்கிங்க. இது இறையியல் கல்லூரி படித்ததுக்கு ஈக்குவலாக இருக்கும். 66 புத்தகம், ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி. இப்போ சீசத்துவம்னு சொன்னார்ல, சீசத்துவம் உருவாக்கணும்னு, அது நல்ல அருமையான திட்டம். அது அந்த திட்டத்தை இதில் நீங்கள் தொடங்கி அமல் பண்ணுங்கள். இது கலப்படம் இல்லாத காரியம். இன்றைக்குள்ள சீசத்துவம் முழுவதும் கலப்படம் உள்ளதாக இருக்குது. எப்படின்னா 2 விதமான சீசர்கள் இருக்காங்க. ஒரு கூட்டம் சீசர்கள் மோசேயின் சீசர்கள்னு சொல்கிறான், ஒரு கூட்டம் சீசர்கள் இயேசுவின் சீசர்கள்னு சொல்கிறாங்க. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடன் நோண்டி 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 கேட்குறான், எப்படி கண்ணு வந்தது, எப்படி பார்வை வந்தது, எப்படி வந்தது. அவன் இயேசுவுக்கு நீங்கள் சீசராக மனதுண்டோ அப்படின்னு கேட்குறான். 27, 28 இருக்குது. இயேசுவுக்கு சீசராக உங்களுக்கு மனது இருக்கா? அவன் வையிறான். யூதர்கள் வஞ்சி அவனை தள்ளி விட்டு, நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் யாரு மோசேயின் சீசர்கள்னே சொன்னாங்க. அவங்க வாயாலேயே மோசேயின் சீசர்கள்னே சொன்னாங்க. ஆகவே இயேசுவின் சீசர்களுக்குத்தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்ததே தவிர மோசேயின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சா? பேசுங்க, வரலை. ஆகவே இன்றைக்கி ஏறக்குறைய 90% மோசேயின் சீசர்களாக தான் இருக்கான். இப்போ அப்படித்தானே இருக்கான். திறப்பின் வாசல் ஜெபம், மோசே லேவி ஊழியத்தை செய்தான், லேவியரே ஆசாரியரேன்னு பாட்டு வேற. ராஜாக்களாக லேவியராக ஒரு பெரிய மனுஷனே இப்படி பாடிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படிடா அவங்கள பின்பற்ற முடியும்? இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே, மாம்ச ரீதியில் அவர் யூதர் தானே. ஆகவே இன்னைக்குள்ள தலைவர்கள்லாம் புரிதல் சரியில்லாமல் அவன் குருட்டு தன்மையில தான் போய்கிட்டு இருக்கானே தவிர சரியான வழியில் மக்களை நடத்தலை. ஆகவே உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வேதை இன்னைக்கு தலைப்பு என்னென்னா, இப்போ உங்களுக்கே ஊழியர் கூட்டங்களையே ஒரு வசனம் மனப்பாடம் பண்ண வச்சுட்டாங்க உங்களுக்கு. அதை சொல்லுங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், சேர்ந்து சொல்கிறீங்க பாருங்கள். ஒரு ஆளாவது மாற்றி முழுசாக நீங்கள் கரெக்டாக சொல்லலை. ஏன்னா அப்படி நம்மளை ஆக்கி வச்சுருக்கான். நான் அதைத்தான் சொல்கிறேன். உங்கள் மேலே குத்தம் இல்லை, உங்களை ஆக்கி இப்போ நீங்கள் ஆக்கி வச்சது தானே சொன்னது கிளிப்புள்ள மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் முழு வசனம் அது இல்லை, முழு வசனம் அது கிடையாது. அதைத்தான் இப்போ இன்றைக்கி மெயினாக வச்சு பிரசங்கம் பண்ண போகிறேன். யோவான் 12:26. யோவான் 12:26 இன்றைக்கி ஒரு 3 பாயிண்ட், அந்த ஒரே வசனத்தில் 3 பாயிண்ட் இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேசுங்க. ஒருவன் எனக்கு ஒருவன் ஊழியை செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்போ நீங்கள் சொன்னது இடையில உள்ள 2-3 விட்டுட்டீங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அப்படியே ஒரே பல்ட்டி கடைசியில் கனம் பண்ணுவார். இப்படி சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? பாவம் சொல்கிறது சொல்லி கிளிப்பில்லை. ஒருத்தன் சொன்னான்னா என்ன ஏது இருக்கா அதெல்லாம் கிடையாது. ஒரு வெள்ளத்தால் கையெழுத்து போடுன்னா போட்டுருவீங்களா? 1000 விளக்கம் கேட்குறீங்களே. அது மாதிரி ஒரு போதகர் சொன்னால் கேட்குறீங்களா? எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, கிரு சுற்றுனா சுற்று, அப்படியே 2 பேர் கையை பிடிங்க, அப்போ பேசுங்க, இது பண்ணுங்க, அப்படியே காணிக்க போடுங்க, அப்படியே போங்கன்னா என்ன இது? இப்படித்தானே இருக்குயா இன்றைக்கி. அதனால் தயவு செய்து இனிமேல் ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கன்னு இயேசு சொன்னார். ஒரு சைடு புறா மாதிரி நம்ம மனவாட்டியாக இயேசுவுக்கு இருக்கிறோம், அது இயேசுவுக்கு. மறுபக்கம் உலகத்துக்கு எப்படி இருங்க? ஏன் என்ன எதுக்கு? புறா சர்ப்பம் மாதிரி, சர்ப்பமாக இல்லை, சர்ப்பம் மாதிரி, சர்ப்பத்தை போல சர்ப்பமாக மாறிடக்கூடாது.
சர்ப்பத்தை போல. இந்த சர்ப்பம் வந்து இப்படி நிற்கும், பாம்பு இந்த பாருங்க, அதான் கேள்வி. சர்ப்பம் என்ன கேள்விக்குறி, அதை வச்சு தான் போட்டாங்க சர்ப்பம். அந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3 இருக்கு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு பவுல் சொல்கிறான். எதுக்குமே பயப்படாத, உயிருக்கே பயப்படாத பவுல், நீங்கள் உங்களை ஏமாத்திடுவாங்களே, உங்களை நீ கள்ள ஊழியர்கள் நிறையா இருக்கானே, உங்களை வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்களே, ஐயோ நான் என்ன செய்யன்னு பயந்துருக்காயா. ஏன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தால் கண்டுபிடிச்சிருவோம், பஜ்ரங்கத்திலிருந்து வந்தால் கண்டுபிடிச்சிருவோம், ஏன் மோடி வந்தால் கண்டுபிடிச்சிருவோம், பிஜேபி வந்தால் கண்டுபிடிச்சிருவோம், அதெல்லாம் தெரியுது நமக்கு. அல்லேலுயான்னு பைபிளை தூக்கிட்டு வந்தால் என்னடா கண்டுபிடிக்க முடியும்? நான் பிஷப்புண்டு வர்றானே, எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும்? நான் சுவிசேஷகர், நான் ரெவரண்டு, நான் போப்பு, இப்போ தான் ஆண்டவர் என்னோட இப்போ நேற்று தான் பேசுனாருன்னா என்ன உங்களுக்கு என்ன இருக்குது, நம்பாமல் என்ன செய்ய முடியும்? அதாங்க பவுல் பயப்படுறான். ஐயோ இந்த மாதிரி இயேசுவின் பேரை சொல்லி வர்றானே, சுவிசேஷன் சொல்கிறானே, அந்நி பாஷை வேற பேசி ஆவியில் நிரம்புற மாதிரி வேற பேசுகிறானே, என்னடா செய்ய, மக்கள் ஏமாந்துருவாங்களேன்னு கேவலப்படுறான். அதில் 4ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 11:4 எப்படி எனில், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, கவனிங்க, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு ஆவி, நீங்கள் பெற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம். அந்த 4ஆம் வசனத்திலேயே 3 இருக்கு. என்னைக்காவது புரிஞ்சிருக்கீங்களா? இதை டூப்ளிகேட்டு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. வெளிநாட்டிலேருந்து ஒரு செட்டு வந்தால் டக்குன்னு அதை மாதிரி டெல்லி செட்டுன்னு, அது டெல்லி செட்டுன்னு சொல்கிறேன், உடனே ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஆளு கேட்டிக்காரன். 500 ரூபா நோட்டு மாதிரி கள்ள நோட்டு இல்லையா? அந்த மாதிரி ஏசுன்னா வேறொரு ஏசு இருக்கு, போலி ஏசு இருக்கு. சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் இருக்கு, ஆவியில் நிறையிறது வேறொரு ஆவி இருக்கு. இந்த 3 கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிச்சாதானே நீ ஊழியக்காரன், அப்போ தானே உன் பிள்ளைகளை சரியாக நடத்த முடியும், அப்போ தானே நீ வெளியே சூதோட கேள்விக்குறியோடு நீ நின்று காப்பாற்ற முடியும். பிசாசின் ஊழியர்கள் நிறையா இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அதில் 14ஆம் வசனம் பண்ணுங்க, அதுலேயே 14 எல்லாத்தையும் நானே சொன்னால் இப்போ சும்மா அடித்து விட்றாரான்னு சொல்லிடுவீங்க. 2 கொரிந்தியர் 11:14 அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அப்புறம் படிங்க. ஆகையால் எவனுடைய அப்படி சொல்லுங்க, சாத்தானுடைய ஊழியக்காரன். நீதி ஊழியக்காரனா அது நல்ல ஊழியக்காரன், நல்ல கிறிஸ்தவ ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டா அது ஆச்சரியம் அல்லவே. அவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கிரிகளினாலே கனிகளினாலே அறிவீர்கள். இயேசு சொன்னார், கனியினால தான் அறிய முடியும்னு சொன்னார். கனினா செயல்பாட்டை வச்சு தான் புரிஞ்சுக்கிற முடியும். இயேசுவை நான் தரிசித்தேன்னு பவுல் சொல்கிறான்னா அவன் வாழ்க்கையை வச்சு தான் புரிஞ்சுக்கிற முடியும், அவன் வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கிற முடியாது. அவனுடைய கனி, அவன் எவ்வளவு தியாகம், எவ்வளவு பாடு, எவ்வளோ அவமானம், எவ்வளோ காவல், எவ்வளோ ரத்த சாட்சியாக செத்தான் ஐயான, இதை விட என்னத்தை அவன் ப்ரூவ் பண்ண முடியும்? இயேசுவை தரிசித்ததுக்கு கிரிய அடையாளம். இன்னைக்கு உள்ளவன் அடிக்கடி இயேசுவை பார்க்குறேன்னு சொல்கிறானே, இவன் அடையாளம் என்ன? அடிக்கடி இப்போ தான் பேசுகிறேன், இப்போ தான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், என்னமோ மதுரைக்கு போயிட்டு அடிக்கடி வர்ற மாதிரிலாம் பேசுகிறான். இப்போ தான் பேசுனா, இப்போ தான் டீ குடிச்சிட்டு போனான்னு வேற. ஒன்று பொய்யா இருக்கணும் அவன் சொல்கிறது, இல்லாட்டினா உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் அது வேறொரு இயேசு, இந்த இயேசு இல்லை, ஒரிஜினல் இயேசு இல்லை. புரிஞ்சுக்கோங்க, வேறொரு இயேசுன்னு போட்டிருக்குல்ல, அந்த இயேசு தான் அவன் பார்த்துருக்கான். அவனும் வஞ்சிக்கப்படுறான், சொல்கிறவங்க கேட்குறவங்களும் வஞ்சிக்கப்படுறாங்க. மத்திய 24:5 ஏன் சொன்னார், என் நாமத்தை தெரிந்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். என் பேரை சொல்லியே ஏமாற்றுவாங்க, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டாரே. ஒருவனும் உங்களை ஏமாற்றி உடனே லோன் கிடைக்கும், இந்த மாதிரி அது கிடைக்கும், இது கிடைக்கும், 1000 பேசுகிறான் ஐயா ஃபோனில். அதான் இப்போ உள்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, எவனும் அப்படி வந்தால் ஃபோன் நம்பிடாதீங்க, எவனாவது சொன்னால் நம்பிடாதீங்க, கூப்பிட்றாதீங்க. உள்துறை அமைச்சர் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஃபோன்லேயும் பாருங்கள் அது இருக்கும். ஏகப்பட்ட ஏமாற்றுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்தில்.
ஏன் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கா, போகட்டும், அதை போகட்டும், நம்ம உலகத்தை நம்ப மாட்டோம். கிறிஸ்தவனே செய்கிறான், ஊழியக்காரனே செய்கிறான். அதுதானே இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ போன திங்கக்கிழமை அங்கே ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்படியே எங்கப்பா பெரிய ரெவரண்டு டாக்டர், பெரிய இவர் பேர் தான் ஜோசப்னு சொல்லி பேர். அப்படியே எங்கப்பா அவர் பார்த்தீங்கன்னா அவர் அள்ளி விடுறாரு. வந்து நான் லோனில் கொடுக்க போகிறேன், எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் நான் கோயில் கட்டி கொடுக்க போகிறேன். இப்போ மில்லியன் கணக்கில் எனக்கு வந்து இறங்கியிருக்கு, உங்கள் பேரும் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்கிறான். போன வந்து திங்கக்கிழமை நம்ம போயிருந்தேன், எனக்கு தீர்க்கதில்லை. அப்போ இயேசுவை பற்றி சொல்கிறாரு. யோவான் 5:35 எலும்பி பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான்னு யோவான் சாணகனை சொல்லி அவன் சத்தியத்தை பற்றி சாட்சி கொடுத்தான், அதை சொல்ல துப்பு இல்லை. அவன் ஒளியை பற்றி சாட்சி கொடுத்தான், அதை சொல்லி துப்பு இல்லை. இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தான், அதை எந்த இளவும் சொல்லாமல் இவன் முழுவதும் மில்லியனும் கணக்கில் அடேங்கப்பா இப்போ வந்து இறங்கியிருக்காயா. இப்போ வந்து ஒரு லட்சக்கணக்கில் இறங்கியிருக்கு, கோடி கணக்கில் இறங்கியிருக்கான். அதில் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காராம். இப்போ மதுரையில் நிறையா வீடு கட்டி கொடுக்க போகிறாராம், வந்து கோயில் கட்டி கொடுக்க போகிறாராம். எல்லோரும் என்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்கிறேன். அதனால் இப்போ நான் இந்த நோட்டீஸு கூட அவர் கொடுக்கலாம்னு பார்த்தேன். அதில் என் பேர் இருக்குது, ஒரு வேளை பேரை எழுதாத ஓடுவேனே, அதை வச்சு எதாவது செஞ்சிருவானோ ஒன்று பேசவே இல்லாமல் வந்துட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வேலை அது இல்லை, நம்ம வேலை அது இல்லை. லோன் வாங்கி கொடுக்குறது, இளவு வாங்கி கொடுக்குறது, அங்கே சங்கு ஊதுறது, இங்கே கருமாத்து போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதாயா நம்ம வேலை. அதுதான் அங்கே போட்டிருக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதா உடனே பல்ட்டி அடித்து கனம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிடாதீங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் யார்? என்னை இயேசுவை பின்பற்றி. அல்லேலூயா. நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாருன்னா லோன் வாங்கி கொடுத்துக்கிட்டா தெரிஞ்சார். நான் கேட்குறேன், பிசாசின் அகப்பட்ட உள்ளவங்கள விடுதலை ஆக்கினார், சத்தியத்தை சொன்னார். அவர் வந்த நோக்கமே என்ன தெரியுமா? இயேசு வந்த நோக்கம் தெரியுமா ஐயா உங்களுக்கு? அதுக்கு தான் என்னை கூப்பிட வேணாம்னு சொல்கிறது. என்ன நம்ம வாயை திறந்தா சும்மா நம்ம சத்தியத்தை தான் சொல்ல முடியும். இதை தவிர பல்ட்டி அடித்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், அப்படி ஒரு பொழப்பு தேவையில்லை. அப்படி ஒரு ஊழியமே வேண்டாம்னு சொல்கிறேன். இப்படி பிழைச்சி வாழணும்னு தேவையில்லை. உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதில்ல. அவருக்கு நான் நல்ல பிள்ளை ஆகணும். ஒருவனு அதாவது கலாத்தியர் 1:10 நான் இன்னும் கிறிஸ்தவ மனுஷனையா கிறிஸ்தவ தேவனையா யாரே நாடி நான் போதிக்கிறேன், இன்னும் நான் மனுஷனையே பிரியப்படுத்தி கொண்டா இருந்தால் நான் யார்? கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இங்கே போட்டிருக்கு. எல்லாம் வேற ஒரு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே மேலே நீங்கள் 8 பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 1:8-9 நாங்கள் பிரசங்கியாத சுவிசேஷம், அதாவது அந்த வசனத்தை படிங்க. 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே ஒருவேளை மாற்றி சொன்னாலும் சரி, அது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து ஒருத்தன் புதுசாக ஒன்று சொன்னாலும் சரி, அவன் தூதனே வந்து சொன்னான்னு ஒருத்தன் அள்ளி விட்டாலும் சரி, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்த அவன் யாரு? இந்த சாபத்திலிருந்து உங்களை விளக்கணும்னு தான் நான் கற்று கதறேனே தவிர வேற என்னை குற்றப்படுத்தாதீங்க. இந்த சாபத்திலிருந்து நீங்கள் விலகணும்ல. வேறொரு சுவிசேஷம் சொல்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. ஏதோ டென்ஷன் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு அவன் சொல்லலை. 9ஆம் வசனத்திலே முன் சொன்னது போல மறுபடியும் திரும்ப சொல்கிறான். திரும்ப நான் சொல்கிறேன், நீ முன் சொன்னது போல மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனா இருக்க கடமா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேனே தவிர சபிக்கப்பட்ட கூட்டத்தில் நீ போகக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட்டில் 2 கூட்டம் நிற்கும். வலதுபுறத்தில் ஒரு கூட்டம், இடதுபுறத்தில் ஒரு கூட்டம் நிற்கும். இடதுபுறத்தில் உள்ள கூட்டம் சபிக்கப்பட்டது. மத்தேயு 25:41 இருக்குது. சபிக்கப்பட்டவர்களே, சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்க. நான் பசியாக இருந்தேன், போஜனை கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், தாகத்தை தீக்கலை, நீங்கள் ஜெயிலில் இருந்தேன், பார்க்க வரல, குற்றம் சாட்டுறாரு. ஐயா எப்பையா நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு இவன் சொல்லும் போது, இந்த சிறியில் எவன் செய்யாமல் போனீங்களோ
எனக்கு தான் செய்யாமல் போனீங்க. அதில் 34ஆம் வசனத்தில் வலதுபுறத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. லேலுயா. ஆசீர்வாதம் 2 விதத்தில் இருக்குது. உலக ஆசீர்வாதம் வேறு, தேவ ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் வேறு. நீங்கள் உலக ஆசீர்வாதம் தான் பேசிக்கிட்டு இருக்கானே தவிர பரலோகத்தை ஆசீர்வாதத்தை எவனும் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, அது கேட்கறதுக்கு நாதி இல்லை. உலகமே உலக ஆசீர்வாதமே உலகம் அழிய போகுதுயா. காரு பங்களா இப்போ பார்த்தீங்களா அமெரிக்காவில் காட்டுத்தீ, அப்படியே எங்கள் அப்பா 51 மில்லியன் கோடி சொத்து அழிஞ்சு போச்சான். காரு உருகுதான் அப்படியே. ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆசீர்வாதம்னு தங்க வெள்ளியெல்லாம் கொட்டுற மாதிரி காட்டுறானே, அங்கே பாடுற ஆசீர்வாதம் எந்த கதியில் இருக்குன்னு. பழைய ஏற்பாடு ஆசீர்வாதம் வேறு, புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம் வேறு. லாபான்னு சொன்னால், லாபான்கிட்ட ஆபிரகாம் ஊழியக்காரன் சொன்னால், ஆதியாகமம் 24 அதிகாரம் 35 என் எஜமான ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு. என்னடா ஆசீர்வச்சாருன்னு கேட்டால், நிறையா கழுதை கொடுத்துருக்காரு, பொண்ணு வெள்ளி, நிறையா வேலைக்காரன், எல்லா வேலைக்காரன், கழுது பேய் நாய், இதுதான் ஆசீர்வாதம். அவன் ஆசீர்வாதம் சொன்னது அதுதான். அது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி பாருங்கள், விழுப்புரம் மாவட்டத்தில் தண்ணி ஆடுகள்லாம் செத்து கிடக்கு. நூற்றுக்கணக்கான ஆடு அப்படியே அந்த தண்ணியில் போயிடுச்சு. இங்கே தூத்துக்குடி திருநெல்வேலியில் அப்படியே தண்ணி எந்த அளவில் அழிஞ்சிச்சு, எவ்வளவு மிதந்து போச்சு. சோப்பு டப்பா மாதிரி காரு வண்டியெல்லாம். எது சென்னையில் எவ்வளவு சேதம். பண்ணில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். இதை போய் ஆசீர்வாதம்னு சொன்னால் அறிவு இருக்காடா உனக்கு? ஏன்னா அவன் ஒரு வசனம் சொல்கிறான், முட்டாப்பையன். நீதிமொழிகள் 22:10 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டாருன்னா, நான் வசனத்தை குறை சொல்லலை, விளக்கம் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறான்னு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? எபேசியர் 1:3 ஆசீர்வாதம் சொல்கிறதே ஆவிக்குரியதான். பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டில் எவனும் கிறிஸ்தவனே இல்லையே, அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவன் யூதன், அவன் இஸ்ரவேல். இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் போது கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, வெட்டுக்கு வெட்டு, குத்து குத்துன்னு சொல்கிறதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அதை கடைபிடிங்கன்னு சொல்லலை, அது பூர்வத்தாருக்கு உள்ளது. நான் சொல்கிறேன் அதுதாயா புதிய ஏற்பாடு. லேலுயா. இயேசு சொல்கிறதா நமக்கு வேதமே தவிர எவனோ சொல்லி கொடுக்குறது நமக்கு எவனோ உள்ளது அங்கே கிடையாது. ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட எனக்கு பொண்ணு பாரு பாஸ்டர், 80 வயசு அவருக்கு. அந்த வயசில் கேட்குறான், பொண்ணு பாருங்க நல்லா பொம்பளையாக இருந்தாப்பா. அவன் சொல்கிறான், ஏயா உனக்கு சரி. நான் சொன்னேன், சரி சுடுதண்ணி கடைசி காலத்தில் இந்த பெரியார் செஞ்ச மாதிரி ஏதோ சுடுதண்ணியை வச்சு கொடுத்ததுக்கு ஒரு பொம்பளை வேணும் போலுக்குன்னு நினச்சா, அதெல்லாம் கிடையாது. முழுவதும் நான் மாம்ச இச்சையில் தான் இருப்பேன். பகிரங்கமாக பேர் சொல்ல விரும்பலை, நான் காட்டி கொடுக்கூடாது. முழுசாக நான் அப்படித்தான் இருக்கேன்னு சொல்கிறான். என்னையான்னு கேட்டால் ஆபிரகாம சொல்கிறான். 100 வயசில் அவன் பிள்ளை பத்தான். எப்படி சொல்கிறது? எப்படி இவன் புதிய ஏற்பாட்டு உபதேசம் இயேசுவை பின்பற்றி இருந்தால் அந்த வார்த்தை வருமா? நான் சொன்னேன், ஆபிரகாம் நிறையா ஒப்பாட்டியில் வச்சுருந்தானே, அப்படி விற்கிறீங்களான்னு கேட்டேன். பேசாமல் போயிட்டான். தயவு செய்து சொல்கிறேன், பழைய ஏற்பாடு ஊழியம் வேறு, புதிய ஏற்பாடு ஊழியம் வேறு. பழைய ஏற்பாடு ஊழியம் லேவி ஊழியம், புதிய ஏற்பாடு ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். இந்த ரெண்டுமே தெரியாது. நீ என்னடா ஊழியக்காரன், பெரிய இவன் மாதிரி பேசுகிற நாய. நாயன்னு சொல்கிறாருன்னா பவுல் சொன்னது நான் சொல்கிறேன். பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்காருங்க, பொல்லாத வேலையாளுகளுக்கு எச்சரிக்காருங்க, சுண்ணத்தக்காரனுக்கு. அந்த நாயைத்தான் நான் சொல்கிறேன், நானாக சொல்லலை. அந்த நாயெல்லாம் புறம்பே இருப்பாங்கன்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 22:15 அந்த நாய்களோடு நீ சேரக்கூடாதுன்னு தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். எத்தனை கள்ள நாய்கள் இருக்குது. வெளிப்படுத்தல் 22:15 போட்டிருக்கு. நாய்களும் சூனியக்காரரும் அது எல்லாம் புறம்பே இருப்பாங்க. எனக்கு சூனியக்காரன்னா வருஷம் ஜோசியம் சொல்கிறான். அப்போ நாங்கள்லாம் ஜோசியம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டோம். நல்ல காலம் கெட்ட காலம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உள்ளவங்க முழுவதும் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஊழியக்காரன் முழுவதும் இந்த ஆண்டில் இப்படி நடக்கும், இந்த ஆண்டில் இப்படி ட்ரம் வருவார், இந்த ஆண்டில் இப்படி செழிப்பு உண்டாகும். ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் சொல்லிக்கிட்டு தெரியாயா. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் இதே தொழிலாக இருக்கா ஐயா. கலாத்தியர் 4:10 வருஷங்களையும் மாதங்களையும் நாட்களையும் பார்க்குறீங்களே, உங்களுக்காக நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாகி போயிட்டோன்ட்டு பயந்துருக்கேன்னு பவுல் சொல்கிறான்.
இந்த புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு வந்தாதாண்டா உனக்கு இது தெரியும். அநேகர் வேறு வழியாக நடக்கிறாங்க. அதில் 18 பார்த்தீங்கன்னா அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். பிலிப்பியர் 3:18. அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சரண்டு அநேக முறை சொன்னேன், இப்போ கண்ணீரோடு சொல்கிறேன். இயேசுவை விரும்புகிறாங்க, சிலுவையை வெறுக்கிறாங்க. இயேசு வேணும், சிலுவை வேண்டாம். சிலுவைன்னா பாடு, கஷ்டம், துன்பம். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றிய இதெல்லாம் அப்படி இல்லை. அவர் ஒரிஜினல் இயேசு சொல்லியிருக்காரு. இவன் போலி இயேசுவை கும்பிடுறவன் சொல்கிறான் சிலுவை வேண்டாம், செழிப்பு உபதேசம், எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்குள்ள மூஞ்சிகளை பாருங்களேன். ஒட்டு முடியை வைக்கிறான் ஐயா பாஸ்டரு. ஒட்டு முடி மண்டையில் ஒரு மயிரும் இல்லை. ஒட்டு முடியை வச்சு அதில் லட்சக்கணக்கில் காணிக்கு பார்க்க பணம் செலவு பண்ணி ஒட்டு முடி வச்சு என்ன பெரிய சினிமா ஸ்டாருன்னு நினைப்போம். இந்த மாதிரி உள்ளவன் எப்படிடா நமக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க? நான் அதை சொல்கிறேன், எப்படி வழிகாட்டியாக இருப்பாங்க? இவன் மூஞ்சி முகரையை பாரு, இவன் ட்ரெஸ்ஸை பாரு, இவன் ஆடம்பரத்தை பாரு. ஆள் பாதி ஆட பாதி. ஒருத்தனுக்கும் ஒரு இளவும் தெரியலையா? அதான வேதனையாக இருக்கேன், நான் வேதனைப்படுறேன். அதில் 19ஆம் வசனத்தில் பிலிப்பியர் 3:19 அவர்கள் படிங்க, அவங்களுடைய முடிவு அழிவு. அவங்க தேவன் எது? வயிறு தான்யா. பொட்டை பறிச்சாலி மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கப்பா இவ்வளோ பெரிய வயிறை வச்சுக்கிட்டு எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. அவங்க தேவன் வயிறு. எங்கள் அப்பா சின்ன வயசில் பிள்ளையார் சாமி வகுரை தடவி தடவி கும்பிடு மகனே அப்படின்னு சொல்லுவார். ஏப்பான்னு கேட்டால் பிள்ளையார் வகுறு நிறைஞ்ச மாதிரி ஓ வகுறு எப்பயுமே நிறைஞ்ச விளக்கம் சொல்கிறாரு. இல்லை வகுறு வடித்து சாகவா? அவங்க தேவன் வயிறு, முடிவு அழிவு. ஒரு காலம் சுவிசேஷம் அறிவிக்கிறவன் சுவிசேஷனுடைய பாதங்கள் இருக்குல்ல, அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் இன்னைக்கு பார்க்க முடியல. ஏன்? வயிறு வந்துருச்சு. வயிறு தான் இப்படி வந்துருச்சு. அந்த பாதம் எங்கே தெரியும்? அதுதான் அவனுக்கு தெய்வம். அவன் முடிவு அழிவுன்னு போட்டிருக்கு. அவங்க பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். இங்கே போட்டிருக்கு பூமிக்கு அடுத்தவர்களை தான் யோசிக்கிறான். பண்ணி ஒரே முறை தான் மேலே பார்க்குமா, மற்றபடி கீழேயே நோண்டி தின்னுக்கிட்டே இப்படியே இருக்கும். பண்ணி பிறவி பண்ணி பூமிக்கு அடுத்தவர்களையே சிந்திக்கிறது. 20ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம். இந்த நேரத்தில் போய் இப்போ ட்ரெயினில் நிற்கிறீங்க, வெயிட்டிங்களோடு நிற்கிறீங்க, ஒரு ட்ரெயினுக்கு இப்போ பண்ட பாத்திரத்தோடு ரெடியாக நிற்கிறீங்க. இந்த நேரத்தில் ஐயா அந்த அங்கே ஒரு படம் இருக்குது பார்க்க வர்றீங்களா, இந்த இங்கே ஒரு இது இருக்குது பார்க்க வர்றீங்களா, இங்கே ஒரு லேண்ட் இருக்குது பார்ப்பீங்களா? அந்த நேரத்தில் சொன்னால் நீ என்ன செய்வேன்? ஏய் நான் இருக்கிறது என்ன, நீ சொல்கிறது என்ன? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இருக்கிற லிஸ்ட்டு என்னது? கடைசி காலம். இனி காலம் செல்லாது. எந்த நாயையும் பின்பற்றாதீங்க, எவனையும் நம்பாதீங்க, எந்த வழிகாட்டியும் மோசம் போக்குறான். அதுக்கு தான் இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் யாரு? என்னை பின்பற்று. சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானா, இயேசு ஒரிஜினல் இயேசு சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா நீ என்ன செய்? இயேசுவை இப்போ இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் பின்பற்றா 90% பின்பற்றுறானான்னு கேட்குறேன். அவன் சாவனத்தை பின்பற்றுறான், அவன் தலைவரை பின்பற்றுறான், அவன் பிஷப்பை பின்பற்றுறான், அவன் போப்பை பின்பற்றுறான். இதெல்லாம் 15ஆம் நூற்றாண்டில் வந்தது. 1ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு இயேசு. அவர் தான் என் கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு. அவர் தான் என் சபைக்கு தலைவரே. கொலோசியர் 2:10 சர்வத்துக்கும் தலைவர் அவர் தான். 4ஆம் நூற்றாண்டில் தான் ஆர்சி சபை உருவாச்சு, போப்பை நியமித்தான் 4ஆம் நூற்றாண்டில். அதிலிருந்து புரட்சி பண்ணி வந்தது தான் மார்ட்டின் லூதர் 15ஆம் நூற்றாண்டில். இதில் தானே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்னடா அறிவு இருக்கும்? 1ஆம் நூற்றாண்டுக்கு வந்துரு, இயேசுக்கிட்ட வந்துரு. இதெல்லாம் இயேசுவின் பேரால் உள்ள போலிகள். ஜெராக்ஸில் அதை என்னமோ குறித்து எழுதிக்கிட்டது, ஒரிஜினல் கிடையாது. நல்லா அதை புரிஞ்சதுனால சொல்கிறேன். சிஎஸ்ஐ போதகராக இருந்து, பெந்தேகோஸ்து போதகராக இருந்து,
எவ்வளவோ சிமிச்சில் இதாக இருந்து ஏகப்பட்ட அளவில் இருந்து இப்போ ஒன்று நான் மறுதளிச்சுட்டு போயிருக்கணும். நல்ல வேலை இயேசு ருசிச்சிட்டேன். இதுதான் உண்மையை ருசிச்சதுனால இப்போ நிற்கிறேன். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு நான் அதைத்தான் சொல்கிறேன் சகோதரர்களே, ஊழியர்களே. இன்றைக்கி 10 பேர் வந்தாலும் பரவாயில்ல. இயேசுக்கு மொத்த சீசர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 82. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 12, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமிச்சாருன்னு இருக்கு. மொத்தம் 82. அந்த 82 பேரில் 70 பேர் துண்டை காணா துணியை காணான்னு ஓடிட்டான். யோவான் 6:66 பாருங்க. 3:6 வர்றது கவனிங்க. அது முதல் அவருடைய சீசர்கள் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. இவங்க அதை 12 வேற. 67 பார்த்தீங்கன்னா அவர் அந்த 12 வேற. அந்த 12 பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? பிரதித்திரமா என்ன சொல்றான்? ஆண்டவரே, யாரிடத்திலே நாங்கள் போவோம்? நித்திய ஜீவவசனங்கள்லாம் உம்மிடத்தில் உண்டு. அல்லேலூயா. உங்ககிட்ட பேங்க்ல பணம் இருக்குன்னு சொல்லல. உங்ககிட்ட ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கு, ஆளுக்கு ஒரு ஏக்கரையா நீங்க ஆட்டையை போட்டு கொடுத்துருவீங்கன்னு சொல்லலை. உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு? நித்திய ஜீவனுக்குரிய ரகசியம் உங்ககிட்ட தாயா இருக்கு. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஐயா. நாங்கள் யாருக்கிட்டயா இனிமேல போக முடியும்? எவங்கிட்ட தானே போக முடியும்? நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். 3 பாயிண்ட். அறிகிறது வேற, விசுவாசிக்கிறது வேற, கடைசி வரைக்கும் இருக்கிறது வேற. அந்த 66ஆம் வசனத்திலே உள்ள அந்த பின்வாங்கி போனவன் அறிஞ்சான், விசுவாசிச்சான், நிற்கல. ஏன் நிற்கலன்னா 60ஆம் வசனத்தில் சொன்னான். அவங்க எல்லாம் சொன்னாங்க கடின உபதேசம். 60ஆம் வசனம் படிங்க. அவருடைய சீசர்கள் அநேகர் இந்த உபதேசமெல்லாம் கேட்கும் போது இது கடினமான உபதேசம், எவன்டா அதை கேட்பான்? இப்போ என்னைய மாதிரி ஏண்டா எப்படான்னு அடுத்த முறை ஐயோ சாமி எந்த ஜென்மத்துக்கும் இவர் அந்த மாதிரி அவர் ராஜாவா ஆயிடுவார்னு நினைச்சாங்க ஐயா. சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ 70 பேர் வந்ததுக்கு நோக்கம் இவர் ராஜாவா ஆயிடுவார், நம்ம எல்லாம் மந்திரிகள் ஆயிடுவோம்னு நினச்சி வந்தவங்களாக்கும். ஏன்னா ராஜா பிறந்துட்டார், ராஜா வந்துட்டார், ராஜா வந்துட்டார்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால இவர் ராஜாவை ஆயிடுவார், நம்ம எல்லாம் இஸ்ரவேலின் ராஜாவாயிட்டா நாம் எல்லாம் யார் சீசர்கள்லாம் மந்திரி ஆயிடுவோமோன்னு அந்த நினைப்பில் வந்தவர். கடைசியில் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் சாகத்தான் வந்திருக்கேன். என்னையா அப்படி சொல்கிறீங்க? இப்போ எங்களுக்கு இல்லையா, என் கறியை சாப்பிடுங்க, என் ரத்தத்தை குடிங்கன்னு சொல்லிட்டேன். நான் இதை விட எவனும் அந்த 59 பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குடிங்க, இப்போ கறியை சாப்பிடுங்கன்னு தான் சொன்னார். என் மாம்சத்தை சாப்பிடுங்க, என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம்னு 55 சொன்னார். இது அவங்களால தாங்க முடியல. இதா இவ்வளோதானா? இதுதானா ஐயா? இப்போ நான் சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவனும் அதை இன்ட்ரெஸ்ட் இல்லை. உடனே ஆளுக்கு 2000 3000 செக்கை போட்டு கொடுக்குறேன், இந்த மாதிரி நிலத்தை கொடுக்குறேன், இந்த மாதிரி வண்டியை தருகிறேன், இந்த மாதிரி ஒரு மூடைய அரிசி தருகிறேன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிக்காது. சத்தியத்தை சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு நாதி இல்லை. அதை தான் அவன் சொல்கிறான். எவன்டா அதை கேட்பான்? கடின உபதேசமாக இருக்குது. 66 எஸ்கப் ஆகிட்டான். விளக்கம் சொல்கிறாரு பாவம் ஏசு. விளக்கம் சொன்னால் இது என்னையா விளக்கம்? எங்களுக்கு வகுறு தான் தெய்வம்னு நாங்கள் வந்தால் நீ பரலோகம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பான்னு சொல்லி 66ஆம் வசனத்தில் போகிறாங்க. அந்த 3ஐயும் கூட்டுங்க, 666 வரும். 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். 3:6 உள்ளவன் நிற்க மாட்டான். 3:6 உள்ளவன் கிறிஸ்துவின் சீசனா நிற்க மாட்டாயா. 666 நிற்க மாட்டான். இன்னைக்கு 666 இப்போ வரப்போகுது. இப்போ டபிள்யூ வந்து விளையாடுறவர் தான் ட்ரம்மு, அவர் ஒரு 6. அதுக்கு முந்தி பைடன் ஒரு 6, 46வது அதிபர் 6, அவர் ஒரு 6.
இவன் ஒரு 6. இஸ்ரவேல் யுத்தத்தை நிப்பாட்டிட்டாங்க, அது ஒரு 6. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 6 6 6 6 முகனம் கொண்ட நட்சத்திரம். 3 6 வந்துருச்சா? நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாஷையில் பேசுகிறேன். நம்ம ஜனவரி மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா தொடக்கும் போதே 6 சவுக்கடியோடு தொடங்கினா ஒருத்தன். 6 சவுக்கடி, அதுக்கு மேலே அடிக்கூட பிடிச்சிக்கிட்டாங்க. 6 தான் அடிக்கணும். 6ஆம் தேதி சட்டசபை தொடக்கம், ஒரு 6. உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர், உலகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு 16 6 26 போன ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர நாள், குடியரசு நாள்னு சொல்கிறான், அது ஒரு 6 வந்துருச்சா? 666 6 வரும்போதெல்லாம் யோசிங்க. சும்மா ஒன்று ஒரு எழுத்தாயிலும் எழுத்துன்னு உறுப்பாயிலும் ஒழியாதுன்னு சொன்னார். ஞானமுள்ள அவனுக்கு தான் இது விளங்கும், புத்தி உள்ளவன் தாயா அது கணக்கு பார்ப்பான், எல்லாத்துக்கும் அது விளங்காது. 3 நாள் ஒரு அம்மா பிரசங்கம் கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து, பாஸ்டர் ஒன்றுமே விளங்கலை பாஸ்டர், ஒன்றுமே விளங்கலை அம்மா, இவ்வளோ எளிய முறையில் விளக்கம் சொல்லியா விளங்கலை பாஸ்டர், விளங்கலை பாஸ்டர், நீ விளங்கவே மாட்டேன்னு சொல்லி. இவ்வளோ எளிய முறையில் சொல்லி விளங்கலைன்னா நீ எப்படிடா நீ விளங்க முடியும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தா அது கெட்டு போறவனுக்கு தாண்டா மறைபொருளாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தல உபதேசம் மறைபொருளாக இருந்தா அவன் கெட்டு போறான்னு அர்த்தம். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையின் பற்றின உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமா இருக்கிறதுன்னு இருக்கு. அவனுக்கு தான் எவன் கெட போறானோ அவனுக்கு தான் அது மெண்டலா தெரியும், லூஸா தெரியும். ஆகவே பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளிய பகைக்கிறான். நான் பரலோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், இயேசுவை பின்பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். உலகத்தை மாதிரி பண்ணி நோன்ற மாதிரி உள்ள உலக காரியம் அல்ல. வானமும் பூமியும் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7 8 இருக்குது. இந்த வானமும் பூமியும் எங்கே இருக்குது? அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடையாளம் தான் காட்டுத்தீ அமெரிக்காவில் உள்ளது, அடையாளம் தான் அது. இதெல்லாம் பார்க்கும்போது பரலோகத்துக்கு தானே நமக்கு சரியான ஒரு பாதுகாப்பான இடம். பூமியில் எங்கேயும் கிடையாது. எத்தனை பாலியல், எத்தனை தொந்தரவு, சின்ன குழந்தைகளை கெடுக்கிறான். ஏன் வாத்தியார் படிக்கிற குரு ஏன் அவன் கெடுக்கிறான்? ஐயா பாலியல் போஸ்கோ சட்டத்தில் அடைக்கிறான். ஒருத்தன் ஒரு அம்மா இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாதுன்னு ரிப்போர்ட் கொடுக்க போனால் ரிப்போர்ட் கொடுத்த பொம்பளையை கெடுக்கிறான் போலீஸு. நீ எங்கே பாதுகாப்பு இருக்கு? எங்கே இருக்கு? இதில் போல நான் அரசியல் நடத்துகிறேன், நான் கொடி பிடிக்கிறேன், நான் சங்கம் ஒன்று, இவன் சொல்கிறான் உலகத்தான் சொல்லிட்டு போகிறான் நாய், இவன் சொல்ல இவன் நானும் கடை பிடிக்கிறேன், என்னைய பிடிங்கடான்னு சொல்கிறான். ஏசு ராஜாண்டு ஒத்துக்கிட்டாரு, ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார். யோவான் 18ஆம் அதிகாரம் 36 37 நான் ராஜா தான், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. உலகத்துக்குரியதாக இருந்தால் என் சீடர்கள் என்ன செய்வாங்க? போராடி, நாங்கள் உயிரோட ஒப்புக்கூடாதபடி போராடிப்பாங்க. அவங்களுக்கும் கத்தி இருக்குது, வெட்ட தெரியும், எல்லாம் தெரியும், போராடிப்பாங்க. அப்போ எதுக்கு ஏன் வந்தேன்னு கேட்டால் சொல்கிறாரு 37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே பிறந்தேன். அல்லேலூயா. ஏசு ஏன் பிறந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறந்தார் பாட்டு பாடத்தான் தெரியும். ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தார்? இங்கே அவர் வாயாலே சொல்கிறாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே வந்தேன், இதற்காகவும் வந்தேன்னு சொல்லலை, இதுக்குத்தான் நான் வந்தேன். சக்திவான் எவனோ என் சத்தம் கேட்குறான். லேலுயா. பிளாத்து சொல்கிறார் கவர்னரு, சத்தியமாவது என்னன்னு கேட்குறான். அவனுக்கு எப்படி புரியும்? சத்தியம்னா என்னடா புரியும் அவனுக்கு? இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகளுக்கு சத்தியம் புரியுமா? உபதேசம் புரியுமா? பரலோகம் புரியுமா? இயேசுவை புரியுமா? சுவிசேஷம்னா என்னன்னு தெரியுதா? புரியாது அவனுக்கு. பிளாத்துக்கு புரியாது. அந்த மாதிரி இன்னைக்குள்ள அதிகாரிகளுக்கு புரியாது. அவனோட சேர்ந்த ஊழியர்களுக்கும் புரியாது. அதனால் ஊழியர்னா வேலைக்காரன்னு அர்த்தம். நீ எதுக்கு வேலைக்காரன்? இயேசுக்கு வேலைக்காரனா உலகத்துக்கு வேலைக்காரன்? மத்தேயு 6:24 மத்தேயு 6:24 பாருங்க. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
ஒருவனை பகைக்குவான், மற்றவன் சிநேகிப்பான், அல்லது இன்னொருத்தனை பற்றிக்கிட்டு இன்னொருத்தனை வந்து சட்டை செய்வான். பாயிண்ட். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடும். கூடாதுன்னு சொல்கிறாரு. கூடும். கூட போய் தானே இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூட போய் தானே இன்றைக்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், வட்டிக்கு விட்டுருக்கான், இது பண்ணிக்கிட்டு இருக்கான். என் மகன் பாவம் ஊழியத்துக்கு அனுப்புனேன், பைபிள் காலேஜ் படிக்க வச்சு எம்டி வரைக்கும் படிக்க வச்சு ஊழியம் ஜெயிப்பான்னு ஒரு இடத்துல விட்டால் அவனுக்கு ஆன்லைனில் லோனை கொடுத்து, அவனுக்கு கடனை கொடுத்து, வட்டியை கொடுத்து, அவன் ஊழியத்தை கெடுத்து, வாழ்க்கையை கெடுத்து, யார் ஊழியக்காரன் செஞ்சது? ஊழியக்காரன் உலகத்தான் கிடையாது. கடைசியில் தற்கொலை பண்ணுறக்கூடிய அளவில் என் பையன் போயிட்டான். அவனை மறுபடியும் கூட்டி வந்து காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவன் பிரசங்கம் பண்ணுறான். இப்போ என் மகன் பிரசங்கம் பண்ணுறான்.